வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம இந்த வீக்கெண்ட் ஸ்பெஷலாக மஷ்ரூம் பிரியாணி எப்படி ப்ரெஷர் குக்கரில் பண்ணலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணலாம். 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணிக்கலாம், 6 பல் பூண்டு, புதினா இலை, மல்லி இலை, ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அப்புறம் இதுதான் அந்த பேஸ்ட்டு. மஷ்ரூம் 200 கிராம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில், 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிப்புக்கு தேவையான பொருளை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சூடாயிடுச்சு. 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் போல் பட்டை, இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் சோம்பு, அப்புறமா பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் பண்ணிவிட்டு இப்போ அந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். சில பேருக்கு தக்காளி அதெல்லாம் முழுசாக இருந்தால் பிடிக்காது, புதினா இலை வர்றதெல்லாம். அதனால் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஸ்பூன் கரம் மசாலா, 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது நான் வீட்டிலே பண்ணியிருக்கேன், எப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்கிறேன். 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு 4 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ண மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே இல்லை, ஆனால் மஷ்ரூம்லேருந்து தண்ணி வெளியில் வரும். ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா பாருங்கள் இவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு. இது கொஞ்சம் தண்ணிலாம் வற்றி மஷ்ரூம் வதக்கிற வரைக்கும் விடணும். கொஞ்சம் கிண்டிகிட்டே இருக்கலாம். இப்போ ஓப்பனில் இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பாசுமதி ரைஸ் 1 கப்பு போல், எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அது 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. அதை சேர்த்துக்கலாம். கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க, அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1.25 கப்பு, ஏன்னா மஷ்ரூம்லேயும் தண்ணி இருக்குது. அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டாச்சு. அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் எலுமிச்சம்பழம் சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா உப்பும் மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது அதான் சேர்த்தேன். இதெல்லாம் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு, உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடிட்டு விசில் விட்டிங்கன்னா 2 விசில் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா வெயிட் போட்டதுக்கு அப்புறமா சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா உதிராக சூப்பராக மஷ்ரூம் நல்லா வெந்து நமக்கு நல்லா ரெடியாக இருக்குது. இது நம்ம ஹோம்மேட் மசாலானால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், திகட்டாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.